குட் ஈவினிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள்லேருந்து என்னை விடுதலை ஆக்கினார் அப்படி சொல்லிட்டு நான் சாட்சியாக நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக வந்து சிறு வயதுலேருந்து என்னை சாத்தான் தொடர்ந்து வந்தான். மோசமான காரியங்கள் செஞ்சு மோசமான எழுத்துக்களை எழுத வச்சு எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்ட்டு ஒரு தந்திரத்தை அவன் செஞ்சான். ஆனால் எனக்காக ஜெபித்தவர்கள் இருந்தாங்க. அதனால் நான் அதுலேருந்தெல்லாம் காக்கப்பட்டேன். முக்கியமாக வந்து ரோமர் 1ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா வந்து 21ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. நம்முடைய சிந்தனைகளை அவன் முதல்ல பிடிச்சிக்கிறான். நம்ம ஆலயத்திலே உட்காந்துருந்தா கூட நம்முடைய சிந்தனைகளில் வந்து சாத்தான் கிரியை செய்ய முடியும். அதோடு வந்து மோசமான இச்சைகளால் நான் நிறைந்து இருக்க சாத்தான் போராடினான். அதில் வந்து கூட எனக்காக ஜெபித்தவர்கள் தான் என்னை காப்பாற்றினாங்க. இது பார்த்திங்கன்னா ரோமர் 1:26 பார்த்திங்கன்னா வந்து இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியெல்லாம் இருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பெண்களை விட ஆண்களுக்கு சாத்தான் செய்யக்கூடிய தீங்கு வந்து அதிகமாக இருக்குது. அவங்க இந்த மாதிரி எல்லாம் இச்சைகளால் அவங்க நிறைஞ்சு இல்லை. ஒரு சித்தா மருத்துவர் சொல்கிறாரு, இப்போல்லாம் நார்மல் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் யாருக்குமே இருக்கிறதில்ல. அப்படி இருக்கக்கூடிய மேல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா சிறு வயதுலேருந்து மோசமான பழக்கங்கள், மோசமான புத்தகங்களை வாசிக்கிறது, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவங்க ஈடுபடுறதுனால இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தா டாக்டர் சொல்கிறாரு. நானும் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் கர்த்தர் என்னை அதிலெல்லாம் விழுந்து போகாதபடி என்னை காப்பாற்றினார். முக்கியமாக அந்த விசுவாசிகள் கூட இந்த மாதிரி எல்லாம் வந்து சாத்தானுக்கு ஆட்படுறத நம்ம பார்க்கலாம். முதல் சொன்ன வசனத்தின் படி பார்த்திங்கன்னா சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நம்முடைய சிந்தனை வந்து ஜெப சிந்தனையாக இல்லாமல் மற்றவங்க இப்படி இதுக்காக வந்திருக்காங்களோ அதுக்காக வந்திருக்காங்களோ சர்ச்சுக்கு ஏன் அவங்க வராங்க அப்படிலாம் நம்ம ஏதேதோ அவங்களுக்காக ஜெபிக்காமல் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும் நம்ம ஜெபிக்கிறதில்ல. மோசமான சிந்தனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். சில பேர்லாம் நான் திட்டியே ஆரம்பிச்சிருக்காது, தயவுசெய்து என் வீட்டுக்கு வராதிங்க, இன்னொருத்தர் பற்றி புரணி பேசுகிறதுக்காகலாம் இங்கே வரவே வேண்டாம். ஒன்று அவங்களுக்காக ஜெபிங்க, இல்லைன்னா வந்து இங்கே அவங்கள பற்றி புரணி பேசுகிறது தான் நீங்கள் வரவே வேண்டான்னே சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட விசுவாசிகள் எனக்கு தெரியும். நாங்கள் சிஸ்டர் ராதா அப்படின்றவங்க கிட்டே போயிட்டு ஆண்டவரே என்ன அபிஷேகம் சொல்லிட்டு நாங்கள் அந்த சிஸ்டர் வரம் பெற்றவங்க சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் ஜெபிக்கிறது உண்டு. அப்போ வந்து என் கூட வரவங்க தங்களுக்காக அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. தங்களுக்கு வல்லமை ஆண்டவர் தரணும் அல்லது அபிஷேகத்தை தரணும், சாத்தான்லேருந்து விடுதலை ஆக்கணும்னு அவங்க ஜெபிக்காது இல்லை. நான் ஆனால் முழங்கால் போடணும், என்னை வந்து கட்டுப்பாடு பண்ணி முழங்கால் போடு அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. சிஸ்டர் வந்து எனக்காக ஜெபிக்கும் போது எனக்கு சிறு அளவில் தான் அபிஷேகம் கிடைச்சிது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதனால் கிடைக்கக்கூடிய வெளிப்பாடுகள் தரிசனங்கள் வந்து சிறு வயதில் விளங்காது, ஆனால் ஸ்லோவாக தான் நீ அதில் வளர்ந்து போகணுமா இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து நீ மாரி
கர்த்தர்கிட்ட கேட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக அவங்க வந்து சிறு அளவில் தான் வல்லமை அபிஷேகத்தை எனக்காக ஜெபித்து பெற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் என் கூட வந்த எல்டர்ஸ் வந்து தங்களுக்காக அதை ஜெபிக்கிறதில்ல. இந்த குறைபாடு தான் வந்து நிறைய பின்மாற்றத்துக்கோ சபைகளோட கேடுபாடுகளுக்கோ காரணமாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு வல்லமை கிடைக்கணும்னு நினைக்கிறதில்ல, தங்களுக்கு வரங்கள் கிடைக்கணும்னு நினைக்காம இன்னொருத்தருக்கு கிடைக்கணும் இல்லை அதை பற்றி அதை அப்புறம் நீ பேசுறதுல தான் இருக்காங்களே ஒழிய ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய சபையாரை பரிசுத்தப்படுத்தும், எனக்கு வல்லமை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறவங்க மிகவும் குறைவானவர்களாக காணப்படுறாங்க. இதை ஷேர் பண்ண விரும்புகிறேன்.